நம்ம கூகுள் சிஇஓ சுந்தர் மாமா ஒரு மச்சக்கனி விஷயத்துல பக்காவா மாட்டிக்கிட்டாருங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பனானா இஷ்யூ. ஒரு பொண்ணு வந்து ஜெமினி ஏஐல இமேஜ் ஜென்ரேட் பண்ண சொல்லி கேட்டிருக்கு. ஆனா அந்த அவுட்புட் இமேஜ்ல பிரைவசி பாலிசிஸை மீறி அந்த பொண்ணோட மச்சம் வந்து இன்க்ளூட் ஆயிருக்குங்க. அதுதான் எங்க இஷ்யூ. ஓகேவா? ஆக்சுவலா ஒரு பழைய படத்துல காமெடி இந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு கரெக்டா அடாப்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுத்த முடியை கொண்டு அதற்குரிய உருவத்தின் அங்க லட்சணங்களை நான் கணித்த போது மகாராணியாருக்கு அந்த இடத்தில் கண்டிப்பாக ஒரு மச்சம் இருந்தே தீர வேண்டும். அந்த பொண்ணோட நேம் வந்து சொல்லதுக்கு கொஞ்சம் பெருசாகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கு. ஸோ அதை நான் சிம்பிளா மிஸ் ஜேகே அப்படின்னு நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேவா? மிஸ் ஜேகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு ஜெமினி ஏஐல போட்டோ ஜென்ரேட் பண்றதுக்காக, அதாவது லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஜென்ரேட் பண்றதுக்காக ஒரு போட்டோவையும் ஒரு ப்ராம்ப்டையும் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆயிருக்கு. அந்த இமேஜை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரொம்ப அழகாவே இருக்கு. ஓகேவா? ஆனா அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை தெரிஞ்சது. அது என்னன்னா, அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு மச்சம். ஆக்சுவலா இந்த மச்சம் வந்து அவங்க தெரியற மாதிரியான போட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணல. அவங்க அப்லோட் பண்ணியிருந்த போட்டோஸ் வந்து ஃபுல்லா சுடிதார்ல இருக்கிற மாதிரி. ஆனா அந்த மச்சம் எப்படி விசிபிளா அது கண்டுபிடிச்சு அப்படிங்கிறது தான் அவங்க ஒரு பெரிய கொஸ்டினா இருந்துச்சு. ஏன்னா அந்த மச்சம் தெரியறதுக்காக எந்த ஒரு பாசிபிள் வேயுமே இல்ல. அப்புறம் எப்படி அந்த மச்சம் அது கேப்சர் பண்ணும் அப்படின்னு கேட்டதுக்கு பல கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதுல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இது ஒரு ரேண்டமா கோயின்சிடென்டா நடந்திருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலா இது ரேண்டமாவோ கோயின்சிடென்டாவோ நடந்திருக்கும் அப்படின்னா வேறு எந்த இடத்துல வேணாலும் மச்சம் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மச்சம் இல்லாமலே கூட இருந்திருக்கலாம். அப்படின்னா அது ரேண்டம்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது ரேண்டமா நடக்க பாசிபிளே கிடையாது. இந்த மாதிரியான இமேஜ் ஜெனரேட்டிங் ஏஐ ஆப்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு இமேஜை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்களோட ஜெண்டர், ஏஜ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இதே மாதிரி வேற இமேஜ் வந்து சர்வர்ல என்னெல்லாம் இருக்குன்னு இன்புட்ஸா இது எடுக்கும். ஓகேவா? இந்த இமேஜை எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய மாதிரிகள்ல ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா கை, காலு, ட்ரெஸ்ஸிங், சாரியா அந்த மாதிரியான விஷயங்களை சர்வர்ல இருந்து இன்புட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும்னா ரேண்டமா அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இமேஜ் தானே அவங்க கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி கீவேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த கீவேர்ட்ஸுக்கு இங்க பெர்ஃபெக்ட்டா சூட்டபிளா என்ன இமேஜ் இருக்கோ அதன்படி ஆர்டர் பண்ணி இதை பெர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஆனா இதுல இருக்க மிஸ்டேக் என்னன்னா, அந்த பொண்ணோட எக்ஸாக்டா மச்சம் வந்து அந்த பிளேஸ்ல இருக்கிறது அந்த ஏஐக்கு எப்படி தெரியும்? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கொஞ்சம் அட்வான்ஸா யோசிச்சு அந்த எடுத்த சாம்பிள் இமேஜ்ல அந்த ஓனரோட இமேஜுமே இருந்திருக்கு. ஓகேவா? இதுதான் டோட்டல் விஷயம். இந்த வீடியோ கீழே சில கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு மிஸ் ஜேகேவே ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, மச்சம் வந்து லெஃப்ட் சைட்ல அந்த இமேஜ்ல இருக்கு, பட் உனக்கு வந்து ரைட் சைட்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோல அந்த பொண்ணுக்கு ரைட் சைட்ல இருந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, அந்த பொண்ணு எடுத்த வீடியோ வந்து செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணனால மிரர் இமேஜா அது வந்திருக்கு. ரைட் சைட்ல இருக்க வேண்டியது லெஃப்ட் சைட்லயும், லெஃப்ட் சைட்ல இருக்க வேண்டியது ரைட் சைட்லயுமா தெரிஞ்சதுக்கு காரணம் செல்ஃபி கேமரால எடுத்த ஒரு ரீசன். ஓகேவா? அதாவது அந்த பொண்ணுக்கு லெஃப்ட் சைட்ல தான் மச்சம் இருக்கு. வேறு சில போட்டோஸ்லயும் அதை ஈஸியாவே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னா, டெக்ஸ்ட்ல நீங்க மோல் இருக்கிற மாதிரி ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஸ்கிரீன் ரெக்கார்டே அனுப்பிட்டாங்க. அதுல எந்த ஒரு இடத்துலயுமே மோல், அதாவது மச்சம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் ஆட் செய்யப்படவில்லை. ஓகேவா? இன்னொருத்தர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அது என்னன்னா, நீங்க யூஸ் பண்ணிருக்க இந்த ஜிமெயில் ஐடி வந்து உங்க கூகுள் டிரைவையோ இல்லைன்னா உங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸையோ நீங்க லிங்க் பண்ணிருப்பீங்க, அதுல இருந்து எடுத்திருக்கலாம் அப்படின்னு. அதாவது இந்த மாதிரி நடந்திருக்க நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா அலோ பெர்மிஷன் அப்படின்னு ஒரு டிக் மார்க்கை கொடுத்து நீங்க அக்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன வேணாலும் அதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்சஸை நீங்களாவே அவங்க கிட்ட கொடுக்குற மாதிரி. ஓகேவா? ஆனா இந்த பொண்ணு வந்து அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு ஆக்சஸையும் கொடுக்கல. ஏன்னா ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து அந்த ஐடியை வெறும் ப்ரௌசிங்காக மட்டுமே யூஸ் பண்ணும். ஓகேவா? ஆக்சுவலா அதுல எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே லிங்க் ஆகப்படவில்லை. ஓகேவா? அப்படி இருந்தும் எப்படி அது கரெக்டா அந்த மச்சத்தை எடுக்க முடியும்? ஆக்சுவலா என்கிட்ட ஒரு தியரி இருக்கு, நான் அதை சொல்லவா? ஜெமினி ஏஐ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த பர்டிகுலரான இந்த அக்கௌண்ட்ல, இந்த ஜிமெயில் ஐடியில எந்த ஒரு ஃபோட்டோஸ்மே இல்லை. ஸோ இதோட வெரிஃபிகேஷனுக்காக ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஐடியை நோட் பண்ணி அது வழியாக அந்த கூகுள் ஃபோட்டோஸ்க்கோ இல்லை கூகுள் டிரைவுக்கோ போய் இவங்களோட ஃபோட்டோஸை எடுத்து அதுலேருந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணி மூவ் பண்ணியிருக்கு. ஓகேவா? சிம்பிளாக சொல்ல போனால் ஏஐ தானே ப்ரோ, இது ஈஸியாக பண்ணிடலாமே, ஏஐ இதுக்காக தானே ட்ரெயின் பண்ணப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக இது ஓகே தான். ஆனால் ப்ரைவசி அப்படின்னு பார்க்க போனால் இந்த பர்டிகுலரான ஜிமெயில் ஐடியை தாண்டி அது போகக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இந்த பர்டிகுலர் ஜிமெயில் ஐடிக்கு மட்டும்தான் ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி வேற எந்த ஒரு ஜிமெயில் ஐடிக்குமே ஆக்சஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ஜிமெயில் ஐடிக்குமே ஆக்சஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் அது ஒரு தனிப்பட்ட விஷயமா இருக்கு. அதாவது அது ஒரு தனிப்பட்ட கதவு. ஓகேவா? அந்த கதவை தட்டி அதுலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறது லீகல் கிடையாது. பட் இதை இன்னொரு வகையிலையும் பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னன்னா, அந்த ஜிமெயில் ஐடிக்கு ஆக்சஸ் அலோவ் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அது வந்து ரேண்டமாக
உங்களோட இன்னொரு ஜிமெயில் ஐடியை ஆக்சஸ் பண்ணி அதுலேருந்து இமேஜ் எடுத்து அது கொடுக்குற மாதிரியான இந்த ஒரு ப்ரொபோசல்ஸ். ஓகேவா, ஆக்சுவலாக இது வந்து டேட்டா ப்ரைவசிக்கு ரொம்பவே அகைன்ஸ்ட் ஆனது. இருந்தாலும் லீகலாக இதில் டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் குளறுபடியாக தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு அலோவ் பண்ண அக்கௌண்ட்லேருந்து தான் டீட்டெயில்ஸை எடுத்திருக்கு. அதே டைம் வந்து இன்னொரு விதத்தில் பார்க்க போனால் அலோவ் பண்ண ஒரு ரேண்டமாக எடுக்கிறது வேற, இவங்களோட அக்கௌண்ட்னு இன்டென்ஷனாக தேடி போய் எடுக்கிறது வேற. ஓகேவா, ஸோ இதை ரெண்டு விஷயத்துலையும் பார்க்க போனால் குளறுபடியான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட இன்ஃபர்மேஷன் இன்னும் சேஃபாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கை இது விதைச்சிட்டு போயிருக்கு. ஓகேவா, இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள உங்க பிரைவசிக்கோ இல்ல உங்க வாழ்க்கைக்கோ எந்த ஒரு லாக்குமே கிடையாது. எல்லா இடமும் திறந்து தான் இருக்கு. நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இது எந்த விதமா இந்த போட்டோவை எடுத்து இது ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆனா இது ஒரு பிரைவசி மீறல். ஓகேவா, ஆனால் இது வந்து ஃபியூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேவா, இப்போ ஒரு டேட்டா பிரீச் இருக்குல்ல, அதாவது ஒரு பர்சனல் டேட்டாஸ் எல்லாமே பல கம்பெனிஸ்லேருந்து லீக் ஆகுது. ஓகேவா, கூகுள்கிட்டேருந்து கூட நிறைய தடவை லீக் ஆகிருக்கு. இதே விஷயம் மறுபடியும் நடக்கும்போது உங்கள் பர்சனல் டேட்டாஸ் வந்து ஒரு லீக் ஆகி ஒரு டார்க் வெப்பில் போயிடுச்சு அப்படின்னா உங்களோட வீடியோஸையே நீங்களே பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். எஸ், இந்த அளவுக்கு ஒரு மோல், அதாவது ஒரு சின்ன மச்சத்தையே மைக்ரோ லெவலில் பார்த்து ஒரு ஆப்ஜெக்டோட பாடி பார்ட்டை டிசைன் பண்ண முடியுது அப்படின்னா இதால என்ன வேணாலும் ஃபியூச்சர்ல பண்ண முடியும். ஆக்சுவலா உங்களோட வீடியோவை இதால மேக் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேவா, இப்போ வரைக்குமே மார்ஃபிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டார்க் வெப்ல பல பேரோட இமேஜஸை வீடியோவா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா, த மேக்கிங் மணி பை அன்னோன் பர்சன்ஸ் போட்டோஸ் இன்டு வீடியோ. ஓகேவா, ஸோ இதே மாதிரி இந்த கூகுள்ல இருக்கக்கூடிய இந்த டேட்டாஸும் லீக் ஆச்சு அப்படின்னா உங்களோட ரியலிஸ்டிக்கான வீடியோவை சில தவறான வெப்சைட்ல என்னைக்காவது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்களே பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, இந்த டேட்டா பிரீச் வந்து நடக்கக்கூடாதுன்னு வேண்ட போறீங்களா, இல்லை உங்களோட டேட்டாஸை சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு இந்த எல்லாத்துக்கும் டிக் போட்டு அக்ரின்னு கொடுக்கறத அவாய்ட் பண்ண போறீங்களான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது. தட்ஸ் அ பிக் திங். ஓகேவா, நீங்க யாருங்கிறத சொல்றது உங்களோட டேட்டாஸ் தான். இதுதான் நீங்க. ஓகேவா, ஸோ இந்த டேட்டாவை முடிஞ்ச அளவு செக்யூரா வச்சுக்கோங்க. உங்களோட டேட்டாஸை நிறைய பேர்கிட்ட லிமிட்லெஸ்ஸா சும்மா எல்லாத்தையும் இடத்துலையும் ஏதோ இந்த கோயில்ல பொரியுருன்ற கொடுக்குற மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா, ஸோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பாதுகாப்புங்கிறது ரொம்ப பற்றாக்குறை இருந்துட்டு இருக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல. ஸோ உங்களோட டேட்டாஸை, அதாவது உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸையும் சரி உங்களோட இமேஜ் மாதிரியான விஷயங்களையும் ரொம்ப ஷேர் பண்ணாம, இந்த மாதிரியான ஏதாவது ஆப்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஷேர் பண்ணாம லிமிட்டட் ஆக்சஸா வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு சேஃப். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சோஷியல் மீடியால ஒரு போட்டோ போட்டாலே இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டெல்லாம் இருக்காதீங்க. ரொம்ப ஜென்யூனா இருங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு டேட்டா லீக் ஆகி அதுல இருந்து யாரோ ஒருத்தன் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி உங்களை மிரட்டுறான் அப்படின்னா கூட என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு பிரேவா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஓகேவா, ஒரு ப்ராப்ளத்தை ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன ஸ்டோன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அதை தூரமா வச்சு பாருங்க. ரொம்ப பக்கமா கண்ணுகிட்ட எல்லாம் வச்சு அந்த ஒரு ப்ராப்ளத்தை ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஏஐ ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் தான். ஆனா மனுஷன் அளவுக்கு இன்னும் டேஞ்சராக அது கத்துக்கல. ஓகேவா, I'll still say only one thing: be safe. Whatever you are posting, just be safe.